ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பண்ண பிக்கை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு நேஷனல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே கார்னில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கட்டும் பிக்குக்கு தகுந்த நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எஸ்பேஞ்சுன்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்வெட் பண்ணால் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்வெர்ட்டாக இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பண்ண சில எரரும், ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த குரூப்பை நான் வந்து பண்ணக்கு கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோர்சலுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்கள் பிக்கு தகுந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி அந்த ஃப்ரேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் வந்துக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் அந்த புக் மாதிரி போய்ட்டு ஸோ எரரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண எரர் வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது சேம் இடத்துல மீதுக்கு 2 குரூப்புக்குமே நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்லு பார்த்தோமே உங்களுக்கு ஆட் ஆச்சா. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டெம்ப்ளேடியோ ஆட் பண்ணலாமா. ஸோ அது டெம்ப்ளேடியோ நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலருக்கு விட்டு இந்த ஸ்டார் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நேஷனலில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே காலில் பர்சன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து 15 எஃபர்ட்டில் பிக் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் இருக்கா, ஜஸ்ட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் கொண்டு ஸ்டார் விட்டு இப்போ உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதில் நான் ஒவ்வொரு லேயருக்குமே ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் அந்த ஸ்டிரப்ஸ் மாதிரி அந்த சர்க்கிள் சுற்றுதாசியோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்டே இருக்குது பாருங்கள், ரேடியல்ஸ்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்கா கலர் அண்ட் பிளெண்டிங்கும் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஒயிட் கலர் இருக்கா, ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட்டு கிரே கலர் இருக்குது, ஸோ இதுலேயும் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கா, ஸோ இதுலேயும் நீங்கள் பிக்கு ஆட் பண்ணி
விட்டுக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் குடுத்து, மீட்டை குடுத்து இதில் 2 டெம்ப்ளேட் வீடியோ குடுத்துருக்கேன். இது 2 டெம்ப்ளேட்டுமே நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் டெம்ப்ளேட் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயருக்கும் கீழே நீங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் அந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணி இது -90 இருக்கிறது அப்படியே நீங்கள் 0க்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த புக் மார்க் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நாம அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்கின்னு கொட்டினா ஜஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த ஆல்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே அந்த குரூப்புக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின்னு கொட்டினா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த நார்மல் பிக்கு எஃபெக்ட் எடுத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நம்ம என்ன டெம்ப்ளேட் ஆட் பண்ணாங்களோ ஸோ அதே டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த 4 லேயருக்குமே கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு முன்னாடி சாங் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தா அந்த டெம்ப்ளேட்டையே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது லைட்டில் ஸ்கின்னு கொட்டினாக்க இப்போ அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு லைக்கை மட்டும் தடவிட்டுக்கோங்க கைஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க. ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.